சென்னையின் நீளமான கடற்கரை. இரவு நேரம். அலைகள் மட்டும் பேசிக் கொண்டிருந்தன. கவி ஒரு வீடியோகிராஃபர். அவன் ட்ரோனை வானத்தில் உயரத்துக்கு அனுப்பி கீழே பரவிய கடலை அமைதியாக படம் பிடித்துக் கொண்டிருந்தான். அந்த இரவு அவனுக்கு அது ஒரு சாதாரண ஷூட்டுதான். ஆனா எடிட் செய்து கொண்டிருந்த போது ஒரு ஃப்ரேமில் அவன் கை நின்று போயிட்டது. அலைகளுக்குள்ள யாரோ நின்றிருந்தாங்க. ஒரு பெண். முதலில் தெளிவா தெரியல. அவன் ஜூம் பண்ணினான். அடுத்த நொடி அவன் மூச்சே நின்றது. அவள் மனிதன் இல்ல. அவளுக்கு ஒரு நீளமான வால் இருந்தது. ஒரு நிமிஷம் அவன் சிரிச்சான், கிளிட்ச் தான் என்று. ஆனா அந்த ஃப்ரேமை மூடும்போது அவன் கவனிச்சான், அவள் கேமராவை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த வீடியோ லைவ் ரெக்கார்ட் ஆகல. ஆனால் அவள் எப்படி அவனை பார்த்தாள். அந்த இரவே அவன் மீண்டும் கடற்கரைக்கு போனான். 11:30. அதே கடற்கரை. இந்த முறை காற்று கூட வேறு மாதிரி இருந்தது. அலைகள் மெதுவாக பிரிய ஆரம்பித்தது. ஒரு நொடிக்கு கடல் இரண்டாக பிளந்தது மாதிரி. அதிலிருந்து அவள் வெளியே வந்தாள். நீரின் ஒளியில் மின்னும் கண்கள் நேராக அவனை பார்த்தது. அவள் மெதுவாக சிரித்தாள். நீ என்னை பார்த்து விட்டாயா? அந்த நேரத்தில் பயம் வர வேண்டும். ஆனால் கவிக்கு ஒரு அசாதாரண அமைதி மட்டும்தான் வந்தது. அவள் அருகே வந்து மெல்ல சொன்னாள், நீரா. அந்த ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அவள் திரும்பி கடலுக்குள் போவதற்கு முன்னாடி மெல்ல சொன்னாள், நாளை இதே நேரம் வா. அவள் மறைந்து விட்டாள். அவன் மட்டும் நின்றிருந்தான். ஆனால் அடுத்த நாள் வரைக்கும் அவனுக்கு ஒரு கேள்வி மட்டும். அவள் மனிதனா? இல்லை, வேற ஏதாவதா? அந்த இரவு முதல் அவர்கள் சந்திக்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இரவும் அதே நேரம், அதே கடற்கரை. கவி அவளுக்கு நகர வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தான். நீரா அவனுக்கு கடலின் ரகசியங்களை சொன்னாள். அலைகளின் மொழி, நீருக்குள் இருக்கும் மொழி. நேரம் போக போக பேச்சு குறைந்தது, உணர்வு அதிகமானது. ஒரு நாள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அப்போதுதான் காதல் மெதுவாக, ஆனால் உறுதியாக. ஆனால் ஒவ்வொரு சந்திப்பின் முடிவிலும் ஒரு வலி. நீரா மெதுவாக சொன்னாள், நான் மேலே வர முடியாது. சில நொடிகள் அமைதி, நீ கீழே வாழ முடியாது. அந்த வார்த்தைகள் அவன் மனதில் பதிந்தது. 2 உலகம், ஒரே காதல். ஆனால் இந்த காதல் தொடர வேண்டுமென்றால் ஒருவர் தங்களுடைய உலகத்தை விட்டு வர வேண்டும். அந்த இரவு கவி ஒரு முடிவு எடுத்தான். ஆனால் அவன் எதை கைவிடப் போகிறான்? கவி கைவிடவில்லை. ஒரு மரீன் ரிசர்ச்சர் ஃப்ரெண்டு உதவியுடன் அவன் ஒரு வழி கண்டுபிடிச்சான். நீருக்குள் சுவாசிக்க உதவும் மாஸ்க், ஒரு பிரஷர் சூட். இப்போது அவன் கடலுக்குள் இருக்க முடியும். அதே நேரத்தில் நீரா ஒரு மந்திரம் கற்றுக்கொண்டாள். சில நேரம் மனித உருவம் எடுக்க. இப்போது அவர்கள் 2 உலகத்திலும் வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு வீடு கட்டினார்கள். பாதி நீரில், பாதி நிலத்தில். ஒரு கண்ணாடி வீடு. காலை அவன் அவளுடன் நீந்துவான். மாலை அவள் அவனுடன் நடப்பாள். ஒரு நாள் கவி மெதுவாக சொன்னான், இந்த கதையை யாருக்கும் தெரியக்கூடாது. இது நம்முடைய ரகசியம். நீரா சிரித்தாள். ஆனா அந்த கேமரா மட்டும் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தது.